என்னுடைய அழைப்பை ஏற்று உண்மையாக என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய குரலை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். எல்லோரையும் ஆன்லைனில் தான் நான் படிப்பிச்சேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக படிப்பிச்சு இன்றைக்கு நான் அரங்கேற்றி இருக்கிறேன்டா. அதுக்கு எனக்கு தேங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தந்த. ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லா இந்த அவுட் ஆஃப் சிட்டி எல்லா இடத்துல இருந்தும் என்னோட படிக்கலாம் ரெண்டு ஒரு ஒரு துணிவை ஏற்படுத்தி தந்தது உண்மையாக எனக்கு லாக்டவுன் தான். இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நான் ட்ரெயின் பண்ணேன். அதுக்கு முதல்ல மாதா பிதா குரு தெய்வம். என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை தமிழ் செய்யுமாறு நன்றாக செய்யுமாறு. அதை நான் இந்த சுயநலத்துக்காண்டி மாற்றிக்கொள்கிறேன். என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை இசை நன்றாக செய்யுமாறு. உண்மையிலேயே என்னுடைய அப்பாவுக்கு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்பா நெடுகில் என்று அப்பா சொல்லுவார், நீ சங்கீதம் படிக்கல. அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னண்டா ஏலவெல்ல நான் 2AB ரிசல்ட்ஸ் எடுத்தேன்னா என் அம்மா சொல்லிட்டா, உந்தலா ரிசல்ட்ஸ் எடுத்த நீ பெரிய ஹெம்பேஸுக்கு போ. இந்த அப்பா சொல்லிட்டா இல்ல நீ சங்கீதத்துக்கு தான் போ. என் அப்பா அதுல இருந்து என்னோட சண்டை. என்னுடைய வாழ்க்கையும் எல்லாருடைய வாழ்க்கை போலதான் கரடு முரடாக இருந்தது. மேடுகள் பள்ளங்கள். ஆண்டவன் எல்லாம் நல்ல பள்ளம் விழுத்தி என்ன விழுத்துவான். ஏன்னு சொன்ன ஆண்டவன் பிள்ளைனா காரணம் எதையும் தாங்குவேன். ஆனால் எனக்கு மேடாக இருப்பது என்ன தெரியுமா? இசை மட்டுமே. நான் எதற்காகவும் இசையை அர்ப்பணிக்கும். எதையும் இழந்து நான் இசையை அர்ப்பணிப்பேன். ஆனால் இசைக்காக எதையும் இழக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் போல எனக்கும் உடல்நிலை குறைபாடாயிற்று. அந்த நேரத்தில் கூட நான் பாட்டு கேட்பேன். எனக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் அவ்வளோ எல்லாம் நடந்தது. கந்த சஷ்டி கவசத்தை கேட்பேன். அப்ப இருந்து ஒரு குறுகிய காலம் 2011 நினைக்கிறேன். குறுகிய காலத்துல லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நான் அறிஞ்சு கொண்டேன். அந்த டைம்ல நான் நினைச்சேன், சாதிக்கிறத முழுக்களையும் சாதிச்சு முடிச்சிடும். சிவகௌரி என்ன ஆரண்டு தெரியவர், பணம் பந்தம் அதுகள் எல்லாம் வேற. ஆனா ஒரு சாதனையை நான் உருவாக்குறதுக்கு அத்தனை கரடு முரடுகளையும் நான் சந்திச்சிருக்கிறேன். நீங்க எல்லாம் நினைப்பீங்கள் சிவகௌரி டீச்சருக்கு என்ன. என்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, நீங்கள் சொல்லுவீங்கள் எல்லாரும் இல்ல வாழ மாட்டேன். ஆனா நான் இசையை வைத்துக்கொண்டு நான் துணிந்து சொல்கிறேன், ஆண்டவன் அடுத்ததாக எனக்கு என்ன சோதனை தரணும் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அதையும் நான் எதிர்கொள்வேன். எதால்? இசையால் மட்டுமே. உண்மையா நான் அன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு ஒரு ப்ரோக்ராமை செய்யறேன்னு சொன்னா விமர்சனங்களுக்குள்ளால வளர்ந்தவள் தான் நான். ஒவ்வொருத்த விமர்சனத்தை கேட்டா மட்டாக்கள் டவுன் ஆகிடுவேன். யார் என்ன சொன்னாலும் அதை அடுத்த ஃபார்வர்டா எடுத்துக்கொள்வேன், அடுத்த ஸ்டெப்பா எடுத்துக்கொள்வேன். என்னுடைய ஆசிரியர் என்னுடைய மானசீக குரு ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டார். அந்த டைம்ல உண்மையா டீச்சர் வந்து ஈழத்துல இருந்து வந்திருக்கிறா. உண்மையில அவ வந்து மகளின் பிள்ளைகளை பார்க்கத்தான் வந்தவன். அந்த டைம்ல யோசிச்சேன், ஐயோ எனக்காண்டி டீச்சர் வந்திருக்கிறாரு, என்னுடைய ப்ரோக்ராமை சிறப்பிக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாரு. அவ விட ஒரு நல்ல மனசுள்ள ஆசான் என்னுடைய இந்த மேடையிலே வேற யாரும் இருக்க மாட்டார். அவருடைய குணம். அவட்ட நான் காசு பே பண்ணி நான் படிக்கல. என்னுடைய சகோதரிகள் தான் முதல் குரு. எல்லாரும் சின்னல்ல நான் இரட்டை பிறவிகள். ஒரே கச்சேரிக்கு விடுவார்கள். பிறகு ஒரு முறைப்படி சங்கீதத்தை கற்க வேண்டும் என்று உண்மையா என்னுடைய இரண்டாவது சகோதரி கொண்டே அம்பலவன் பொக்கனடி போகணும் மணலிக்க சைக்கிளோடி பின்னால் ஏற்றி கொண்டே விட்டு ஆரம்ப வரிசையை படிப்பித்த ஆசிரியை தான் என்னுடைய மானசீக குரு. இன்றைக்கு நான் அவாட்ட பிளஸிங் வாங்கி செய்தபடியா என்னவோ என்னுடைய மனதில் ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கு. டீச்சர் எனக்காண்டி வந்திருக்கிறா. அவ ஸ்ரீலங்காவுக்கு போற டேட்டு நெருங்கிட்டு நான் கேட்ட உடனே உண்மையா ஓகே கௌரி என்ன சொன்னான். உண்மையில நான் டீச்சர் என்ன நிமிந்து பார்த்து ஒரு நாள் பேசினது கிடையாது. டீச்சரை நாங்கள் அந்த டைம்ல சரியான ஒரு குளப்படி பிள்ளைகள் தானே. டீச்சர் ரஜினி டீச்சரோட சரியான விருப்பம். ரஜினி டீச்சர்கிட்ட படிச்சு இடைக்குள்ள ஏதோ ஒரு கேப்புகள் வேற வேற குருமார்கள் வந்துட்டார்கள். ஆனா எனக்கு ஞாபகம் திரு ரஜினி டீச்சர் தான். அவட்ட எத்தனையோ மீடியாக்கள் நான் அவ அப்படி சொல்லி இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு கவலை, அவ அங்கே
பார்த்திருக்கிறியா? நான் அவ பார்த்திருக்கிறேன். ஏலவல்லையும் நான் மியூசிக் ஒரு பாடமா எடுத்தேன். அந்த பாடத்திலையும் திறமை சித்தி எடுக்க வைத்தது என்னுடைய ரஜினி டீச்சர் தான். அவருக்கு மிகவும் நன்றியை குறிக்கிறது. அடுத்ததாக என்ன, புலம்பெயர்ந்து வேரோடு பிடுங்கப்பட்டு நான் புலம்பெயர்ந்த நாட்டிலே நடப்பட்டேன். அதற்குரிய எனக்கு அங்கே இருந்து எங்களை நாடு படிக்க விட இல்லை. சார் சொன்னார், சோசியாலஜியில நான் பட்ஜெட் பண்ணினேன். உண்மையான நாங்க இருக்க வேண்டும், நான் ஒரு லெக்சரரா இருந்திருப்பேன் சார். ஆனால் என்னை ராஜபக்ச அங்க படிக்க விட அடிச்சு கலைச்சு விட்டார்கள். நாங்க இங்க வந்து அது வந்ததுக்கு என்னுடைய சகோதரன் அவர் தான் காரணம். அவருக்கு நான் இந்த இடத்திலே என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்னாலான என்னுடைய இசையை மட்டுமே நான் அவர்களுக்கு சமர்ப்பணமாக்கி கொள்கின்றேன். என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய அப்பா அம்மா அக்கா அண்ணா என்னை கற்பித்த அத்தான்மார் எல்லாருக்கும் நான் என்னுடைய இசை மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு என்னை உண்மையா இங்க வந்தோடனே சார் சொல்லுவேன், சார் தொடர்பு என்னன்னா இசை மூலம் தான் எனக்கு கிடைச்சது. அவர் ஒரு கூத்துல ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்க என்ன செலக்ட் பண்ணிட்டார். எனக்கு மெசேஞ்சர்ல போன் பண்ண. அப்ப நான் நினைச்சேன் இந்த பெரிய ஆளேன்னு எனக்கு போன் பண்ணுவான். சார் நீங்க ஓகேயான்னு கேட்டேன். நான் கூத்துல இருக்கா ரிசர்ச் பண்ணணும். அப்படித்தான் என்னோட என் மாணவருக்கும் அந்த லெக்சருக்கும் உரிய உறவு உருவாகியது. இன்றைக்கு எனக்கு அவர் கணக்க ஃபீட்பேக் தந்திருக்கிறார். அடுத்ததாக எங்க ஹஸ்பண்டுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னா, வாழ்க்கையில 2 பகுதி இருக்கு. ஒன்று அம்மா அப்பாவோட, மற்றது கணவரோட. உண்மையில கணவர் இப்ப தொழில் நிமித்தம் காரணமாக அவர் தன்னை பிஸியில திரிகிறார். ஓகே, அவருக்கு ஒரு கேப் கொடுத்திருக்கிறான். ஆனால் என்னையோ மகளையோ உருவாக்கினது வருணவி ப்ரொடக்ஷன்ல. நீ பாடு, நீ யூடியூப்ல பாடு. 2 வடியத்தன் சிவவரி என்ன பாட்டு பாடுறது உலகத்துக்கு தெரிஞ்சது. இன்றைக்கு வருணவின் அம்மான்னு தான் எனக்கு தெரியும். என்னன்னா பிள்ளை சின்ன வயதுல இருந்தே நான் செய்யாத எல்லாத்தையும் பிள்ளைய மூலம் வச்சு செய்து. நான் என்னன்னா, நான் சினிமா சாங்ஸ் உண்மையா டீச்சரும் பக்கத்தில் இருக்கிறாங்களுக்கு டீச்சர் முந்தி கர்நாடக டீச்சர் சொல்லித்தாரு சினிமா பாட்டு. அவைக்கு பிடிக்காது. நாங்க சினிமா பாட்டு மாட்டிச்சா எல்லாம் கல்லச்சு போடுவேன். உண்மையில டீச்சர். ஆனா எந்த பிள்ளைக்கு நான் அப்படி இல்லை. நான் சினிமா பாட்டு படிப்பிச்சு விட்டேனா அந்த டைம்ல லாக்டவுன் எனக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு உண்மையா லாக்டவுன் நான் தேங்க் பண்ணுவேன். எல்லாரும் லாக்டவுன்ல உடஞ்சு, குறிப்பா இந்த மனுஷன் கூட பிசினஸ்ல உடஞ்சு போனவர் லாக்டவுன்ல. அதுக்குள்ள வளர்ந்தவள் தான் நான். காரணம், யூடியூப் சேனலை உருவாக்கினேன். ஒவ்வொரு நாளுமே சீலையை வாங்கி கட்டினேன். அதை விட சந்தோஷம் எனக்கு உண்டு. டிவோஷனல் சாங்ஸ் பாடுற ஒரு சங்கீத ஆசிரியராக உலகத்துல நான் மிளிர வேண்டும் என்றதுதான் என்ற நோக்கம். எனக்கு வேற எல்லாரும் கேட்கணும் சினிமா சாங்ஸ் பாடு சினிமா. அதற்காக நான் சினிமா சாங் நான் இலக்காரமா நினைக்கல. நான் அப்படி வளர்ந்துட்டேன். ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி நான் டீச் பண்ணணுமோ அதை நான் செய்து கொடுப்பேன். இங்கே அடுத்தது நான் படிச்ச துறை வேறு சோசியாலஜி தான் செய்தேன். நான் அப்பா சொல்லிட்டாரல்லோ, நீ சங்கீதத்தை விட்டா நீ அழுந்து வாங்க. அம்மா சொல்லிட்டா பெரிய கம்பேசன். அப்ப நான் இங்க வந்து அப்பாவுக்கு சொல்லுவேன், அப்ப நான் சங்கீத டீச்சரப்பா இங்க ஒரு 20 பள்ளிக்கூடத்துக்கு மேல படிப்பிச்சுட்டு இருந்தால் நம்பவே நேற்று அடிச்சு சொன்னோன்னு மட்டும்தான் உண்மையா அப்பாண்ட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கும். அப்பா கொண்ட சொன்ன அப்பா உங்களுக்கு அப்பா பணக்கார பிள்ளைகள் அத்தனை பேர் கனவே இருக்கணும் அப்பா. ஆனா சங்கீதத்தை உங்களுக்காக அர்ப்பணிக்கிற ஒரே ஒரு குழந்தை நானா இருக்க விரும்புறேன் அப்பா. அப்பாவுக்கு சரியான சந்தோஷம். அவற்றை ஆசீர்வாதம் தான் எனக்கு இன்றைக்கு இவ்வளவுக்கு என் குழந்தைகளை படிப்பிக்கணும். எந்த பிள்ளைகள் மட்டும் நான் படிப்பிக்கிறேன். நான் என் பிள்ளைகளை படிப்பிக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்படுறேன். ஒவ்வொருத்தர் நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அச்ச குறையில விட்டுட்டு போறேன்னா ப்ளீஸ் நீங்க தயவு செய்து சங்கீத பக்கம் வந்துடாது. சங்கீதமோ டான்ஸோ எல்லாத்துக்கும் ஏனென்றா அதுல காசும் உங்களுக்கு வேற எதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி போட்டு போங்க. அநேகமா அந்த கிரேட் 6க்கு வருவாங்க. அதனால 2 கிரேட் தான் இருக்கு. உண்மையா சார் சொன்னேன், வர்ணவி எந்த பிள்ளைக்கும் சோதனை என்ன பயம் என்ற பிள்ளை என்று மட்டும் நான் சொல்லி சோதனை என்ன அவளுக்கு பிடிக்காது. அம்மா நீ அம்மாவா டீச்சரா இருக்காது. எல்லாத்துக்கும் மூமெண்ட் படிப்பிச்சேன்னா அவ இன்னைக்கு ஒரு வருணம் கலைக்கூடத்துல நான் ஒரு கிராஜுவேட் ஆக்கி வச்சிருக்கேன். நீங்கள் எல்லாரும் நினைக்க வேணும், இடையில டிஸ்கண்டினியூ பண்ணி அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை சும்மா சொல்லுவார்கள் இல்ல. மற்றது இப்ப இன்டர்நெட் மூலம் மற்றது உங்களோட பிள்ளைகள் எல்லாம் போனோடையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை நிப்பாட்டுறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும். பிளீஸ் என்னடா படிக்காட்டிக்கு நீங்க ஏதோ ஒரு கலாச்சாரத்தில் எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் பேணி பாதுகாப்பதற்கு எனக்கு உகந்த ஒரே ஒரு
கருவி என்னுடைய இசை பயணம் தான். மற்றது என்னுடைய வாத்திய கலைஞர்களை பற்றி நான் சொல்லுவேன். நான் உண்மையில ஆனந்த நடேசன் மாஸ்டருக்கு தான் நான் இவ்வளவு நாளும் என் பிள்ளைகள்கிட்ட முதல் சார் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அனுப்பணும்னு சரி சும்மா பட்டாளங்களோடு அனுப்பிவிட்டார். நான் ஆச்சரியப்பட்டேன். இது என்னப்பா கடம் கஞ்சிரா மோர்சிங் வயலின் இந்த சேரை நான் இழந்துட்டேன். அவர் கோவிட்ல தவறிவிட்டார். ஆனா அவற்ற ஆத்மா எங்களோட இருக்கு. இன்றைக்கு அவற்ற மகள் அவெல்லாம் அதுல நட்டுவ மூலம் இசைத்தவள் சௌமியா பேர். நான் ஒரு ஆலயத்தில் என்ஃபீல்டு அம்மன் கோயில்ல கண்டுட்டு, அம்மா நான் சேர்ட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்டா எப்படி அவர் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அனுப்புவாரோ நீ அனுப்புவியோன்னு கேட்டேன். இன்றைக்கு அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எந்தவித பண எதிர்பார்ப்பு அடுத்த ஜெனரேஷன் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பழைய ஆட்கள் கலியை விற்பார்கள். அவசுக்கு எவ்வளவு பே பண்ணுவாய், ரிகர்சலுக்கு எவ்வளவு பே பண்ணுவாய், அதுக்காண்டி நான் அவர்களை பேர் காட்டவில்லை. அடுத்த இப்ப நானும் அப்படித்தான் செய்வேன். நான் போனா என் பிள்ளைக்கும் நான் காசு கேட்டு படிக்கிறேன். எங்களுடைய கலையை வளர்க்கின்ற அப்படியான ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி அமையத்தில் எல்லோரும் அப்படி அமைவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுல எனக்கு ஆனந்த நடேசன் மாஸ்டருக்கு இந்த தருணத்தில் மிக்க நன்றி. அவருடைய ஆத்மா எங்கள்கிட்ட தான் இருக்கு. நான் அவரை ஆத்மாவா பார்க்கல, அவரை லைவா பார்க்கிறேன். அவர் எங்களோட இருக்கிறபடியத்தான் நாங்கள் எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க பாருங்க, சின்ன பிள்ளைகள் நாங்கள் அந்த பிரைஸுகளை எல்லாம் வச்சாவே அடுத்த ஜெனரேஷன் இந்த ஊர்ல சொல்றேன் இந்த வெள்ள வட்டிகள் அடிச்சு கலைஞர் அதே மாதிரி சொல்றேன். பெரிய கலைஞர்கள் எல்லாம் அடுத்த கலைஞர்களை உருவாக்குங்க. நீங்க வந்து தட்டி போட்டு காசு பண்ணி கொண்டு போகாது. அதே மாதிரி சொல்றேன், அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் வாய்ப்பளிப்போம். இதுல அடுத்தது இந்த பிரதம விருந்தினராக வந்து இவ்வளவு ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறார் சார். கண்டிப்பா நான் வந்து அடுத்தது லைவா வந்து கிளாஸ் எடுக்க போறேன். நான் வந்து லைவா தான் எடுத்தேன் சார். ஆனா இந்த கோவிடால தான் நான் ஆன்லைன்ல எடுக்கிறேன். வருணம் கலைக்கூடத்தை நான் அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்டா நான் கொண்டு போற இருக்கிறேன். அதுக்கு எனக்கு இப்போ என்னுடைய மகளும் ஒரு உந்து சக்தியாக இருப்பதனால் நான் இடம் தேடி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கல்லூரியை நான் நடத்தி ஒரு பெரிய இடத்துக்கு நான் கொண்டு போவேன். அதான் நான் சொன்னேன், லைஃப் இஸ் வெரி ஷார்ட். குறுகிய காலத்தில் எவ்வளத்தை சாதிக்க முடியுமோ அந்த பணத்தை வைத்து நான் எதையுமே சாதிப்பதில்லை. ஆரெல்லாம் எல்லாரும் சொல்லுவார்கள், நான் நெடுக சொல்லுவேன், எனக்கு கீழே உள்ளாக்களையும் நான் கம்பேர் பண்ண மாட்டேன். என்னோட எனக்கு மேலுள்ளவர்களையும் நான் கம்பேர் பண்ண மாட்டேன். இவன் பணத்தினாலோ அல்லது எண்ணத்தினாலோ நான் எனக்கு நான் தான் மகாராணியா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு காரணம் என்னுடைய இசை, என்னுடைய சரஸ்வதி. நான் எந்த துன்பத்திலையும் என்னுடைய நாவிலை உறைவார். அதுபோல ஆறாருக்கெல்லாம் நான் நன்றி. உண்மையா என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நான் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஆன்லைன்ல படிப்பிச்சு ஒரே ஒரு நாள் தான் ரிஹர்சல் பார்த்தேன். இன்னைக்கு பாருங்க, என் கை அசைவில் அவர்கள் பாடுறாரு. ஒரு இதுதான் தீர்மானம், இதுதான் ஒரு ஆவர்த்தனம் விடுங்கன்னு சொன்னா அவர்கள் அந்தந்த கோஆர்டினேட் பண்ணி பாடுறன்றது நாட் ஈஸி. நாங்க எல்லாம் முதல் படிச்சிருக்கிறோம். ஒரு ஆள் பிள்ளையா பாடும் என்னன்னு சொன்னா க்ளோஸ் அப்ல மைக் வச்சிருக்கு சொல்லித்தான் மட்டும். நான் எல்லாருக்கும் மைக் வச்சிருக்கு. நீங்க என்ன பிள்ளை விட்டாலும் கூட அம்மா அப்பாவுக்கு தெரியும். சோ அந்த பிள்ளைகளை தமிழ் தெரியாது முதல் வரைக்கும். இங்கிலீஷால தமிழ் எழுதுற அதுன்ற வலி என்னுடைய குரல்ல தெரியுதுன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். நான் ஒரு ரெக்கார்டிங் செய்யறேன்னா இப்ப கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணித்தான் நான் பாடுற சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். நான் இப்ப எனக்கு மகளும் எல்லாம் எங்க பிள்ளைகளை படிப்பிக்கிறோடைய கொஞ்சம் ஈஸியா இருக்கு. உண்மையில இந்த 4 மணித்தியால ஷோக்கு நான் 17 வருஷம் உழைச்சேன். 17 வருஷமும் நான் என்னுடைய மாணவர்கள் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அதன் நாள் இன்றைக்கு நான் பெருமையாகவும் கௌரவமாகவும் நான் நினைத்துக் கொள்கிறேன். இப்படி எல்லோரும் பெண்களாகிய நாம் எந்த சவால்களையும் நாங்கள் படிக்கற்களாக வைத்து அடுத்த ஜெனரேஷன்ல நாங்கள் அதே மாதிரி வாழவும். அப்படி என்னத்தான் எல்லா பெண்களும் அடுப்படியிலையோ எந்த இடத்துலயோ சார் சொன்னார் எல்லாரும் முன்னேறி கொண்டு போறோம். உண்மையா சார் நீங்க நினைப்பீங்க? நான் சார் உண்மையா 3 வேலை செய்வேன். வீட்டு வேலை, பிள்ளைகளை பார்க்குவேன், ஹஸ்பண்டின் பிசினஸ்ல சரியான ஹெல்ப் பண்றேன். பிறகு பின்னேரத்துல வந்து கிளாஸ், அப்ப 4 டியூட்டி இருக்கு. அதுக்கு பிள்ளைகளையும் நல்லா படிப்பிக்கணும். அத்தனை வேலை செய்யற ஒரு தாயாகவும் ஒரு தொழிலாளியாகவும் ஒரு டீச்சராகவும் ஒர்க் பண்றேன். என்னை நான் அந்நியன் போல மாத்திக்கொள்வேன். ஒரு துன்பம் வந்தா ஒரு பாட்டை போட்டு கேட்பேன். நான் என்னை பற்றி புரிந்து கொள்ள விரும்பல. நான் இப்போ ஸ்டூடெண்ட்
இன்னும் படிப்பேன். எனக்கு ஆண்டவன் பிள்ளை. நான் இப்போ சொன்ன மாதிரி ஆண்டவன் எனக்கு பள்ளங்களை போட்டாலும் நான் இசையை மேடாக்கி நான் உயர்ந்து கொண்டு செல்வேன். அடுத்த இப்ப எல்லாம் நீங்க என்ன பிள்ளை ஏதாவது ஒரு கொமெண்ட் சொல்றீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களோட கொமெண்டை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏதாவது பிள்ளைகள் இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த பிழையை நான் ட்ராப் டவுன் ஆக மாட்டேன். அடுத்த ப்ரோக்ராம்ல நான் அதை நிவர்த்தி செய்து நடக்க பார்க்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த